வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஷா. நான் உங்கள் ஜெரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடை பார்த்தா கொஞ்சம் காடு மாதிரி, என்னடா வீட்டுக்குள்ளே காடு செட் பண்ணிடுறீங்கன்னு பார்க்காதீங்க. நம்ம வீடு வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் தாண்டிடுச்சு. ஆனால் நம்ம வீட்டில் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் செடி கொடி எதுவும் இல்லை. அதனால் கொஞ்சம் மரம் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இன்னி ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ரோஜா செடியெல்லாம் வாங்கி பட்டு போச்சு. அதுக்கு வேண்டி அதை உயிர் கொடுக்க வேண்டி கொஞ்சம் பெரிய தொட்டியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு இந்த வீடியோவில் காட்டி தரேன். புதுசாக வீடு வாங்கணுமா, அதனால் கொஞ்சம் வீட்டை டெக்கரேட் பண்ணணும்னு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அழகு செடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லை, புல் ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் காசு கொடுத்துவாங்க அந்த செடி. நம்ம லாஸ்ட்டாக நான் இது வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க வீடியோவில் எல்லாம் பின்னாடி ஸ்க்ரீனை பார்த்தா பெட்ஷீட்டை போட்டு மூடிருப்பேன். அதுக்கு வேண்டி இங்கே இல்லை, அங்கே டிவிக்கு பின்னாடி பெட்ஷீட்டை போட்டு மூடிருப்பேன். போய் பாருங்க, நான் காட்டிதான். அதுக்கு வேண்டி கொஞ்சம் கர்டன்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். இந்த பின்னாடி இருக்க இந்த விண்டோக்கு, அதுக்கப்புறம் டோர் பக்கத்தில் இருக்க ஒரு 7 feet விண்டோ, அதுக்கு டெக்கரேஷன் பண்ணலான்னு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி, ஆமா நம்ம காசு கொடுத்து மீனெல்லாம் வாங்குவோம், அதை கொள்றது இவளுக்கு வேலை. கடைசியாக இது இப்போ ஒரு 8 மீன் வாங்கியிருந்தேன். இப்போ அதுலேயும் ஒன்று செத்தாச்சு, இந்த மீதி ஒன்றே ஒன்று இருக்காது. பீட்டா ஃபைட்டர்னு சொல்லுவோம். ஜாலியாக அது பாட்டி சுற்றிட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் என்னென்ன வாங்கிருக்கீங்கன்னு பார்ப்போம். வாங்கி பார்ப்போம். இந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வளரும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி படம் வரும், ஆனால் பார்க்க நல்லா இருக்கும். அழகு செடிக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் தொங்க விடலாம். குளத்து சைடு போனால் நிறைய இருக்கும், ஆனால் அங்கே போய் பாருங்க. இது வந்து தென்னை மரம், சரியா? இது சின்ன தென்னை மரம், ஆனால் தேங்காய் ஒன்றும் காய்க்காது. ஆனால் தென்னை மரம் ஏன் தெரியாது. இது வந்து வால்சன் செடி. இது நம்ம இடத்துல உள்ளதில்ல, ஜப்பான் வால்சம் அப்படிதான் சொன்னாங்க. ஏமாத்துனாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம இடத்துல உள்ளது என்ன சொல்றதுன்னா நல்லா ஹைட்டாக வளரும். ஆனால் இது இவ்வளோதான். இதுல 2 வித்து விழுந்து அதே மாதிரி சின்ன சின்ன தையா வரும். இது ரோஸ் கலரா, இதே மாதிரி இது ஆரஞ்சு, கியூட்டா இருக்கும். இது வந்து ரோஸ், இது டார்க் ரோஸ், கியூட்டா இருக்கும். நெக்ஸ்ட் கைஸ், இது வந்து பட்டர் ரோஜா. குட்டி குட்டியா பூக்கும், எங்க பாருங்க, சின்ன சின்னதா இருக்கும், க்யூட்டாக இருக்கும். நம்ம முன்னாடியெல்லாம் நட்டிங்கன்னா தலையில் வைக்கிறதுல, மற்றபடி வீட்டில் நிற்கும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக பூக்கும்போது. அப்புறம் இது வந்து ரோஜா குட்டாக இருப்பா. ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் வாங்கணும். இது வந்து என்ன நேம் தெரியல, சூரியகாந்தி. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் சூரியகாந்தி 2 1 2. அப்புறம் இது வந்து செவந்தி, இது தலையில் வைக்கலாம், ப்ரௌன் கலர், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பிச்சி. எல்லாமே கம்மி, ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் போன கடையில் வந்து எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் போனோம் ஆஃபர், ஒன்று ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய. பிச்சி ஆஃபர் இல்லை, பிச்சி இன்னொரு கடையில் வாங்கினது, இன்னொரு கடையில் தானே வாங்கணும். பிச்சி அந்த கடை, ஆனால் பிச்சி ஆஃபர் இல்லை. பிச்சி ஆஃபர் இல்லை, 50 rupees தான். அதனால அது ஆஃபர் இல்லை. ரோஜா இன்னும் நிறைய செடி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் ஆஃபர்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் போகும்போது அவங்க சொன்னாங்க. இது வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கலாம், இது தனியாக இருக்கும். இது செடி 250 rupees வரும். நம்ம பவுல் வந்து தனியாக எக்ஸ்ட்ரா 100. அது இன்னர் வந்து இந்த பவுலோடது தனி, ஒரு கவரில் தான் இருக்கும், அது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை வாங்கி நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு இன்டோர் பாட்டுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு நம்ம மாற்றி வச்சுருக்கோம். மொத்தம் இந்த செடி 350 வரும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எல்லாமே நாங்கள் ஆஃபரில் வாங்கினதான். இது வந்து மருதாணி. இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழம், ரம்புட்டான். அது கீழே ரம்புட்டான். இது 600 800 எவ்வளோ இது? இந்த ரம்புட்டான் இது 600க்கு வாங்கணும், சின்ன ரம்புட்டான். இனி அடுத்த சீசனுக்கு காய்க்காது, எப்படியும் ஒரு 3 வருஷம் விட்டுற வேண்டியதான்.
இதில் நம்ம க்ரோ பேக் வாங்கி மாடி தோட்டம் பண்ணலான் இருக்கோம். தெரியல வெளியே வச்சா சேஃபாக இல்லையான்னு. அந்த மாதிரி வந்து மேலே என்ன சொல்கிறது க்ரோ பேக் வாங்கி நிறைய செடியெல்லாம் நடலான்னு பிளான் இருக்கு. பார்க்கலாம். அப்படி செட் பண்ணால் அது வீடியோவில் வரும். இனி நம்ம இந்த கர்ட்டனையும் கூட கையோட மாற்றிடுவோம். சுடிதார் வச்சு போடலாம். துணி கடையில் துணி கண்டுபிடிக்க முடியும். பார்த்தீங்களா சாரி அழகாக இருக்கு. நீ மாட்டிக்க. நம்ம இதில் இந்த பெட்ஷீட்டெல்லாம் போட்டு உப்பேற்றிட்டு இருந்தோம். இனிமேல் இதை எடுத்துருவோம். பழைய கர்டன் இதுவும் தேவையில்லை. இது ப்ரைவசியாக இருக்காது. அதனால தான் நம்ம உள்ள கர்டன் மாட்டுவோம்னு சொல்லிட்டு கர்டன் மாட்டோம். ஏன்னா ஃபுல்லாக அங்கேருந்து பார்த்தா உள்ள தெரியுது. அதான் பிரச்சனை எனக்கு. கர்ட்டனையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த கர்ட்டன் நான் ஆல்ரெடி இது லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். 7 ஃபீட்டு கேட்டால் அவன் 5 ஃபீட்டு தான் விட்டான். அவன்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு இது ஒன்று நம்ம ஒரே கலர் மேட்சிங்காக நம்ம போட்டோம். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இனி இங்கே இருக்கிற செடியெல்லாம் நம்ம அடுத்து வெளியே வைப்போம். அதில் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். பை. இனி